எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா? என்னாச்சு ஏதோ கஷ்டம்? நீங்க இப்ப அண்ணன் அடிபட்டதெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே. அவருக்கு வேலை கொஞ்சம் வேலை வீட்டுல இருக்காரு. வேலை இல்லாம கொஞ்சம் அதான் அடிபட்டனால நான் தான் சொன்னேன். அடிபட்டு சரியானோடனே நம்ம வேலைக்கு போக வச்சிடலாம். இல்ல ஏதாவது தொழில் வேணும்னா சொல்லுங்க, நம்ம ரெடி. அதுக்கு தான் நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்கள்ட்ட. சரியானோடனே ஒரு தொழிலுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன். அதான் இப்ப ஆளு இப்ப அந்த தழும்புலாம் போயிடுச்சு அடிபட்டதெல்லாம். அப்புறம் நீங்க அடுத்து என்ன பிசினஸ் சொல்லுங்க, நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். வேணா பிள்ளை வச்சிருக்கீங்க, உழைச்சுதான் இனிமே நீங்க குடும்பத்தை பாத்துக்கணும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு உங்களை விட்டா யாரும் கிடையாது. இதனால நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுங்க, நான் உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துறேன். சரியா? சரி, நீங்க கையோட இந்த தொழிலுக்கு முன்னாடி இதையும் பாருங்க. நம்ம வீட்டை ஏதாவது ஒரு வழி பண்ணி வீட்டையும் மாத்திடுவோம். இப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு வண்டி ரெடி பண்ணி அதுல அந்த வாட்டர் பாட்டில் தண்ணி கேனா அதுனா எல்லா பேரும் கஸ்டமர் எல்லாமே தண்ணி தான் கேட்கறாங்க. உங்களை நம்பி வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை ஒண்ணுக்கு 3 குழந்தை ஆகி போச்சு. இப்ப அடிபட்டனால ஒரு குடும்பம் ஸ்ட்ரக் ஆகி நின்னது. இன்னைக்கு அதுல இருந்து உங்களை நான் தூக்கி விட்டுறேன். அடுத்து நீங்க தொழிலுக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, இப்ப நீங்க அதையும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க. எனக்கு இந்த மாதிரி இது வேணும்னு சொன்னீங்கன்னா நான் செஞ்சு தரேன். சரி, ரைட், ஒன்றும் பிரச்சனை. நீங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க. நான் அதுக்குள்ள உங்களுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இந்த தண்ணி கேன் வாங்குறதுக்கு நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணி தரேன். இந்த வாரத்திலேயே உங்களுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு ஒரே வேலையா முடிச்சுட்டு அந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரியாக்கா? இனிமே உங்க கவலை எல்லாம் அல்லாட்ட நல்லா வேண்டிக்கோங்க. அல்லா எல்லாத்தையும் மாத்திட்டாரு. அது வரைக்கும் நான் தம்பி அண்ணனா உங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். இந்த குழந்தைகளுக்காக. ஏன்னா அந்த குழந்தைங்க 3 பாவம். அந்த குழந்தைகளுக்காக என்ன செய்யணுமோ நான் செய்வேன். அவரு வேலைக்கு போற வரைக்கும் நீங்க சாப்பாடு தடுமாறக்கூடாது. இந்த மாசத்துக்கு அரிசி மளிகை ஜாமான் பொருள் எல்லாமே இருக்கு. சரியா? கையேந்த போக கூடாது சொல்லிட்டேன். உங்களை நம்பிதான் நான் தொழில் வச்சு தரேன். இந்த அக்கா இனிமே எங்கேயும் போக கூடாது, கையேந்த போக கூடாது. இனிமே அவங்க வீட்டுல இருக்கணும். நீங்க தான் இனிமே இந்த குடும்பத்தை பாத்துக்கணும். நான் தூக்கி விடுறது என்னோட பொறுப்பு. உங்களை நான் நல்லபடியா முன்னேற்றி கொண்டு வந்துருவேன். அண்ணன் வேலைக்கு போற வரைக்கும் இருந்தாங்க அக்கா. இதுல பண உதவி இருக்கு. சரியா? உங்களுக்கு அடுத்த வாரத்துல நீங்க கேட்ட மாதிரி அந்த வண்டி எல்லாமே ஏற்பாடு பண்ணி தரேன். நீங்க தண்ணி கேன் பிசினஸ்க்கு போயிடுறீங்க. சரியா? என்னையும் என் ஒய்ஃபும் பிள்ளைங்களும் காப்பாத்தி விட்டுறேன். நான் கண்டிப்பா காப்பாத்தி விட்டுறேன். நீங்க கவலையப்பட வேணாம். உங்களையும் உங்க குழந்தைங்களையும் என்னைக்கு நான் கைவிட மாட்டேன். உங்களை நேசிக்கிறாங்க உங்க மனைவி பிள்ளைங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது உங்க கையில இருக்கு. சரியா? ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் சொல்ல வேணா. நீங்க நல்லா இருக்கணும். வீட்டுமே அவர் நல்லபடியா ஆயிடுவாரு. நல்ல பிசினஸ் பாத்துருவாரு. அவர் பிசினஸ் வச்சு தர என்னோட பொறுப்பு நான் பாத்துக்கிறேன். தைரியமா போயிட்டு வாங்க. சரியா? நீங்க எதுவுமே இந்த கவலை இல்லை எனக்கு. அவ்வளவு இதே மாதிரி சந்தோஷமா இருங்க. ஓகேவா? சரி பாப்பமா. பிஸ்கட் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு. சாப்பாக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. சரியா? புது ட்ரெஸ் அவளுக்கு கேட்டீங்களா இல்லன்னு சொன்னீங்களா? அவளுக்கு எல்லா ட்ரெஸ் இருக்கு. சரியா? போட்டுக்கோங்க. சரியா? போயிட்டு வரட்டுமா? டாடா. சரிக்கா, போயிட்டு வரேங்கா. சரியா? பாத்துக்கோங்க, நல்லபடியா பாத்து போயிட்டு வாங்க. டாடா.